வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு தண்ணியோட மகா சக்தியை பற்றி சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. உலகத்தில் பஞ்ச பூதங்களில் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த தண்ணி தாங்க. இந்த தண்ணிக்கு நிறைய நன்மைகளும் தெரியும், தீமைகளும் தெரியும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? இதோட நன்மைகள் பயங்கரமாக அதிகம். மெமோரி கார்டு மாதிரி இந்த தண்ணியோட சக்தி. நீங்கள் தவறு செஞ்சாலும் அது புரிஞ்சுக்கிட்டு உங்களை பழி வாங்கும். நல்லது செஞ்சாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த தண்ணிக்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காத அந்த சக்தியை தெரிஞ்சதுமே நிச்சயமாக தண்ணியை பார்த்து பயந்து செலவு பண்ணுவீங்க. அதோடு இல்லாமல் தண்ணியை வச்சுக்கிட்டு எதையும் பேச மாட்டீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லாதது தான். ஏன்னா இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிற விஷயம் திருப்பி நம்மளையே தாக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல் இந்த தண்ணியால் நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம முதல்ல நன்மையை பற்றி பார்க்க போகிறோம். என்னங்க பயமுறுத்துறீங்க? தண்ணியில் அப்படி என்ன நன்மை தீமை இருக்க போதும்? இருக்குதுங்க. தண்ணியை வச்சு ஒருத்தரை அடக்கவும் முடியும், ஒருத்தரை வீரனாக உருவாக்கவும் முடியும். மிகப்பெரிய ஆற்றல்லாம் இந்த சக்தி கிட்ட தான் இருக்குது. இந்த தண்ணியை வச்சுட்டு ஒருத்தரை என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த தண்ணியோட ஆற்றல் தெரியணும்னா நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் நிறைய மனநலம் சரியில்லாத நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. நிறைய டாக்டருங்க வருவாங்க. அந்த பேஷண்ட்டுங்களோட தொல்லை தாங்க முடியாமல் உடனே அந்த மருத்துவமனை விட்டு போயிடுவாங்க. இது நடந்துக்கிட்டே இருந்தது. அங்கே நல்ல டாக்டரே கிடைக்கல, பேஷண்ட்டு நிறைய இருந்தாங்க. அப்போ ஒரு டாக்டர் மாத்திரம் தைரியமாக வந்தார். நான் இந்த பேஷண்ட்டுங்களை பார்த்துக்கிறேன். நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்டே இந்த பேஷண்ட்டுங்க யாரும் சரியாகலை, அதிகமாகிட்டு தான் இருக்காங்களே தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ட்டு அந்த மருத்துவர் அந்த மருத்துவமனையை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டார். மொத்த பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்டும் எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டார். ஒரு ஜாடியில் தண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன நோய்? நீங்கள்லாம் நல்லவங்களாச்சே, உங்களுக்கெல்லாம் நிறைய ஆற்றல் இருக்குது, நிறைய ஞாபக சக்தி இருக்குது, நீங்கள் திறமையானவங்க, உங்களை போய் உடல்நலம் சரியில்லைன்றாங்களே, உங்களை மாதிரி அறிவான ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இப்படின்னு நல்ல விஷயம்லாம் பேசிட்டு காலையில் மருந்தை எல்லாருக்கும் கொடுக்கும்போது அந்த தண்ணியை கொடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில், அதாவது 21 நாள் கடந்த பிறகு அங்கேருந்து ஒவ்வொரு பேஷண்ட்டாக நல்ல ஆற்றலோடு வெளியில் போக ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து உலகமே வியந்தது. இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அதனால தான் இந்த தண்ணிக்கு அத்தனை ஆற்றல் இருக்குது அப்படின்றத விஞ்ஞானமும் நம்ப தொடங்குச்சு. இந்த தண்ணி ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இல்லைன்னா உயிர் போகக்கூடிய ஆபத்து இருக்குது. தண்ணி சக்தி இல்லைங்க, கர்ப்பப்பையில் தண்ணி குறைவாக இருக்குது அப்படின்னா குழந்தைக்கு பிரச்சனை. வயசானவங்களுக்கு உடலில் நீர் சத்துப்பாடு குறைவு அப்படின்னா உடனே மருத்துவமனைக்கு போகணும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். சரி, இப்போ தண்ணிக்கிட்ட இருக்கிற நன்மையை நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் ரொம்ப கோபமாக ஒரு ஊரில் இருந்து வராரு. அந்த வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறதுக்காக வராரு. வந்ததுமே அந்த வீட்டு அம்மா, ஐயா தண்ணி குடிங்க, உட்காருங்க அப்படின்னதுமே அந்த தண்ணி குடித்ததுமே அவருடைய மனசு அமைதியாகிடுது. எதுக்கு ஐயா வந்தீங்க? ஏதாவது விஷயமா? இல்லை சும்மா தாம்மா வந்தேன். சரி, அப்போ சாப்பிட்டுட்டு போங்க. சரிம்மா. அடுத்த மறுபேச்சே கிடையாது. எப்படி இந்த மாயம் நடக்குது? அது இந்த தண்ணியோட மகா சக்தி தான். அதே போல் கோவிலில் நம்ம பார்த்துருக்கோம். நான் போய் காலையில்
கோவிலில் போய் தீர்த்தம் கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு வந்தேன்னா என் உடம்புக்கு ஆற்றல் கிடைக்கும். அது எப்படி அந்த ஆற்றல் கிடைக்கும்? நம்ம போடுற துளசி ஒரு கோல்டை நீக்குதுன்னு தெரியும். அதில் போட்டிருக்க ஏலக்காய் மருத்துவ குணம் தெரியும். ஆனால் அந்த தண்ணி எப்படி நம்மளுக்கு உடலில் அபாரமான சக்தியை கொடுக்குதுன்னா, அங்கே அந்த பூஜை செய்வங்க சொல்கிற மந்திரங்கள் அந்த தண்ணி எடுத்துக்குது. அதனால தான் அந்த தண்ணியை குடித்ததும் நம்ம உடம்புல ஒரு ஆற்றல் வருது. கடவுளோட சக்தி கூடுறதுனால நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்குது. இது இல்லாமல் இந்த வாடின பயிரை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுமே புத்துணர்ச்சி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இது தாங்க நம்ம உடம்போட திறனும். நம்ம வாடி போயோ மனசு நொந்து போயோ இல்லை கவலையாக இருக்கும்போதோ இந்த தண்ணியில் முகம் கழுவுறதோ குளிக்கிறதோ நம்மளை புத்துணர்ச்சிக்கு கொண்டு வருது. அடுத்தது இதே தண்ணி வீட்டில் பூஜை செய்யும்போது ஐயருங்க பூஜை செய்கிறாங்க. வீடு நல்லா இருக்கணும்னு மந்திரங்க சொல்கிறாங்க. எல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல தான் சொல்கிறாங்க. ஆனால் வீடு முழுக்க நிம்மதி அடையிறதுக்கு காரணம் என்ன? அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மந்திரத்தை அந்த தண்ணி வாங்கியிருக்கு. அந்த வாங்கின தண்ணி வீடு முழுக்க தெளிக்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த மந்திரங்கள் பரவுது. அதனால் அந்த இடத்துல நிறைய ஆற்றலும் சக்தியும் எல்லாமே வருது. இந்த தண்ணிக்கு இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த தண்ணிக்கிட்ட நீங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசலை, கோபமாக இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் உங்களை திட்டுறாங்களா, அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அந்த மனுஷனை பற்றி சொல்லுங்கள். எதுக்காக கோபமாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தண்ணி அதை கேட்டுக்கும். அதுக்கப்புறம் அந்த மனிதர் அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த இடத்துல அவருக்கு கோபம் குறைஞ்சிரும். இது நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். நல்ல விஷயத்துக்கும் இது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. உடல் நலம் சரியில்லாமல் வீட்டில் யாராவது படுத்த படுக்கையாக இருந்தாங்கன்னா இந்த தண்ணி மூலம் நீங்கள் சொல்கிறது அந்த தண்ணி கேட்டு அவங்களுடைய மைண்டுக்கு போய் அது உங்களுக்கு நல்ல சிறப்பான ஆற்றலை கொடுக்கும். இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, நம்புறதுக்கு தாங்க நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சுகரோ ப்ரெஷரோ கொலஸ்ட்ராலோ ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு என்ன காயோ அதை சமைக்கணும், கட் பண்ணணும், அதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் அது உடம்புல போய் கரையணும். அதுக்கப்புறம் அது ஒரு 4-5 பார்ட்டாக போய் நம்ம உடம்புல அந்த சக்தி போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ஆகும். அதே விஷயம் உங்களுக்கு ஒரு தண்ணி நரம்பு மூலயமா போச்சுன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைச்சிடும். ஏன்னா உடம்புக்குள்ளே உடனே போய் மூளை வரைக்கும் போய் நிற்க வேண்டியது இந்த தண்ணி தான். நம்ம உடம்புல 80% தண்ணியில் உருவானது தான். இந்த தண்ணி உடம்புல ஒரு நிமிஷத்தில் போயிடுமா? ஆமாங்க. போகிற உயிரை காப்பாற்றுறதுக்கு குளுக்கோஸ் தான் முதல்ல அந்த நரம்பில் ஏற்றுறாங்க. மாத்திரைலாம் அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. எந்த மருத்துவரும் நீங்கள் இந்த மாதிரி நோயினோடனே போனவுடனே மருந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு பட்டர்ஃப்ளையை கையில் போட்டுட்டு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றின அப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாம் பேசுவாங்க. அது உள்ளே போய் டக்குன்னு மூளைக்கிட்ட போயிட்டு அதோட ஆற்றலை மாற்றும். அதே நோயை நீங்கள் திட்டிக்கிட்டே ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த நோய் குறையாது, அதிகமாக தான் செய்யும். அதே போல் குழந்தைகள் சரியாக படிக்க மாட்டேன்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியை நல்லபடியாக அந்த குழந்தைகிட்ட பேசினா கேட்காது. அப்போ நீங்கள் அந்த தனியாக ஒரு டம்ளரில் வச்சுட்டு, ஏன் ராஜா என் மேலே கோவம், நீ நல்லா படிக்கணும், நீ நல்ல குழந்தை, உனக்கு இதெல்லாம் குணம் கிடையாது, நீ நல்லவனாச்சு, நீ நிச்சயமாக நல்லா இருப்ப, நல்லா படிப்ப, எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை குடிச்சதுன்னா கிட்டத்தட்ட 21 நாளில் இந்த மாற்றம் அருமையாக தெரியும். இதை விட உங்களுக்கும் நிறைய ஆற்றல் வர்றதுக்கு வழிகள் சொல்கிறேன். ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்துக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் டிவி பார்க்காதீங்க, அதில் பேசுங்க.
உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா, மனசு கஷ்டமா, அதாவது பண கஷ்டமா, எதுவாக இருந்தாலும் அதுக்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் எப்படியாவது தீர்க்கணும், இதுக்கு நீ தான் உதவணும். அந்த தண்ணி வந்து நீங்கள் இதை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் தான் குடிக்கணும். அது உங்கள் மூளைக்கிட்ட போயிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடு, அதுக்கு தேவையான மனிதர்களை சந்திக்க வைக்கிறது, எல்லா விஷயமும் அந்த மூளை வந்து உங்களை தூண்டி தூண்டி ஞாபகப்படுத்தும். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இருந்தாலும், இல்லை ஏதாவது ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தாலும் முன்னாடி தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வச்சுட்டு தான் இவங்க இந்த விவாதமே செய்வாங்க, மிகப்பெரிய பெரிய அதிகாரிங்கள்லாம். ஏன்னா இதை செஞ்சு முடிச்சுட்டு, ஒப்பந்தம் முடிச்சுட்டு இவங்க அதை செய்யலைன்னா அந்த தண்ணி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியது அந்த தண்ணிக்கு அதிகம். அதை விட இன்னொரு சக்தியே இருக்குது. நம்ம வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது, தீய சக்தி இருக்குன்னா அதே தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு உப்பை போட்டு வீடு முழுக்க துடைச்சி விட்டிங்கன்னா இந்த கெட்ட சக்தி எந்த மூலையில் இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். வீடு அமைதியாக தூய்மையாக இருக்கும். இந்த தண்ணி செலவு பண்ணால், அதாவது தண்ணியை திறந்து விட்டு வீணாக்காதீங்க, உங்களுக்கு செலவு வரும். பெரியவங்க சொல்லுவாங்க, அது என்ன தெரியுமா? நீங்கள் தண்ணியை வீணாக செலவு பண்ணால் அதுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தில் அந்த ட்ராப்பாக போகிறது, அந்த கோபத்தில் அந்த தண்ணி என்ன பண்ணும்? என்ன வீணாக்குறியா, இயற்கை கொடுத்த வரமான என்ன வந்து அசிங்கப்படுத்துறியா, இதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக வரக்கூடிய நீர் சத்து குறைவு. அதுக்காக மருத்துவமனைக்கு போய் நல்லா தான் நீங்கள் தண்ணி குடிப்பீங்க. அப்போ டாக்டர்கிட்ட கூட சொல்வீங்க, நான் நிறைய தண்ணி குடிக்கிறேன் டாக்டர், எனக்கு எப்படி நீர் சத்து குறைவு வந்துச்சு? இந்த தண்ணி பண்ணுற வேலை தான். என்னுடைய குழந்தைக்கு எதுக்காக வயிற்றில் தண்ணி நிற்கலை, அதுவும் இந்த தண்ணி பண்ணுற வேலை தான். அதுக்காக நீங்கள் கையை விட்டு பணம் கொடுத்தாதான் அந்த நீர் உயர்றதுக்குரிய சக்தி கிடைக்குது. இதுதான் சொல்கிறது தண்ணியை வீணாக்கக்கூடாது அப்படின்னு. அதே போல் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் யாராவது வராங்க, அவங்க வந்து தண்ணி குடிக்கிறாங்க, அவங்க நல்ல எண்ணத்தோடு வராங்களா இல்லை கெட்ட எண்ணத்தோடு வராங்களா தெரியாது. ஆனால் அந்த தண்ணியை குடித்த அப்புறம் மீதி வச்சாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே எடுக்கக்கூடாது. அதை கொண்டு போய் பின்னாடி ஏதாவது தேவையில்லாத இடத்துல ஊற்றிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த தண்ணியை குடித்தா அவங்களோட எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதனால தான் சாப்பிடும்போது ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு ஊர்க்கதை, உலகத்து கதை, தேவையில்லாதவங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுறது, இது எல்லாம் அந்த தண்ணி எடுத்துக்கும். அது ஒரு மெமோரி கார்டு மாதிரி. அந்த சேமிப்பு நீங்கள் குடிக்கும்போது அந்த ஆற்றல் உங்களை தூண்டி அதே பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு இந்த தண்ணியுடைய ஒரு நல்ல விஷயம்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த தண்ணி எதுக்காக ஒரு திருமணங்களில் வைக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் இதே காரணம் தான். கல்யாணத்துக்கு போய் உட்கார்ந்ததுமே அந்த வாழையில் போட்டதுமே முதல்ல தண்ணியை தான் வைப்பாங்க. ஏன்னா இந்த ஊர் வாய் இருக்கு, அது சும்மாவே இருக்காது. இந்த பொண்ணுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை, அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது பேசணுமே, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளையே கிடைக்கல, அவங்க அம்மா அப்பா என்ன பாவம் பண்ணாங்களோ அதனால தான் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, இது கூட நிலைக்குமா என்னன்னு தெரியல, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எது வேணாலும் இந்த வாய் பேசும். அந்த தண்ணி உங்கள் எதிர்க்க தான் இருக்குது, அதை நீங்கள் தான் குடிச்சிட்டு வர போகிறீங்க. யோசித்து பார்த்துக்கோங்க. இதே சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து காமிக்கும். அந்த தண்ணிக்கு அவ்வளோ ஞாபகம், அவ்வளோ திறமை. அதனால தான் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு முதல்ல வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் அந்த திருமணத்தில் பாதிக்காது. அந்த தண்ணி வந்து அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணியை இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் குடிச்சிட்டு வரீங்க, அது பாட்டிலோ டம்ளரோ எதுவாக இருந்தாலும்.
ஒருத்தர் குடித்த தண்ணியை இன்னொருத்தர் குடிக்கக்கூடாது. நண்பர்களுக்குள்ள ஒருத்தர் கிட்ட சிந்தனையோடு இருந்தால் நல்லவங்க அதை குடிச்சிட்டு போகும்போது வீட்டில் அன்னைக்கு பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும். இவங்களுடைய குண ஆற்றல் அதில் இருக்கும். அதனால தான் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு ஸ்டைலாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதெல்லாம் அந்த காலத்தில் முனிவர்கள் செஞ்சதுன்றது உங்களுக்கு தெரியுமா? நம்ம இன்றைக்கி ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், எங்கே போனாலும் அந்த தண்ணியை குடிக்கிறோம், திருப்பி நம்மக்கிட்டேயே வச்சுக்கிறோம், திருப்பி எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஆளுங்க இதை தான் பண்ணுவாங்க. நல்ல பிஸ்னஸ் மேன், அவன் வாட்டர் பாட்டிலை தவிர வேறு தண்ணியை குடிக்கவே மாட்டாங்க. அதே போல் அந்த காலத்தில் முனிவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தியானம் பண்ணும்போது கமண்டலத்தில் தண்ணி கொண்டு வச்சுப்பாங்க. அதுவும் நான் சொல்கிறத கவனிக்கணும், ஓடுற நதியிலேருந்து தான் தண்ணியை கொண்டு வைப்பாங்க. எதனால் ஓடுற நதியிலேருந்து கொண்டு வராங்கன்னா, ஒரு நிமிஷம் ஒரு மனுஷன் நிற்கிற தண்ணி அடுத்த நிமிஷம் அந்த ரொம்ப தொலைவு கடல் தாண்டி போகிற அளவுக்கு ஓடி போயிடும். அந்த அளவுக்கு அந்த தண்ணிக்கு வேகம் அதிகம். அது உங்களுடைய ஆற்றலை அதோடு கடந்து போயிடும். அதனால் அந்த தண்ணி நல்ல தண்ணி. ஒரு நிமிஷம் நிற்கிற தண்ணி அடுத்த செகண்ட் அங்கே இருக்காது. அதனால் ஓடுற நதியிலேருந்து கமண்டலத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மந்திரங்களும் வேதங்களும் அந்த தண்ணியை எடுத்துக்கும். அவங்க அந்த தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியுமே குடிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்னும் ஆற்றலும் சக்தியும் அதிகமாக இருக்கும். இந்த தண்ணியோட ரகசியம் இதெல்லாம் இருக்குது. நம்ம வீட்லேயே நல்ல விஷயங்கள் நல்ல பூஜைகள் செஞ்சாங்கனாலும் முதல்ல கலசத்தை வச்சு அதில் தண்ணியோடு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த தண்ணியை தான் வீடு முழுக்க தெளிக்க சொல்லுவாங்க. அந்த மந்திரம் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் வரும். அதே போல் கல்யாண வீடுகளில் வரவேற்கிறதும் பன்னீர் தெளிக்கிறதும் இதுக்கு தான். இந்த கல்யாணத்தை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றதுக்கு தான் அந்த தண்ணீர் தெளிக்கிறது. பெண் பார்த்துட்டு போகிறதோ அதே தான். நான் கை நனைக்க போகிறேன். எதுக்காக கை நனைக்கிறோம்? கை நனைக்கிறதுன்னா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வரப்போகிறது தான். சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும்போது நம்ம இந்த பெண்ணை என்னுடைய வீட்டுக்கு மணப்பெண்ணாக ஏற்றுக்கிறேன்ற வாக்கு தான் கை நனைக்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த தண்ணியோட மகத்துவத்தை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத இனி பார்க்க போகிறோம். தீமை அப்படின்னும்போது நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த தீமையில் இந்த முனிவர்கள் சாபம் கொடுக்கறத நம்ம பார்த்துருப்போம், கண்கூடாக பார்த்துருப்போம். கமண்டலத்திற்கு அதாவது அவங்க மந்திர சக்தி வாய்ந்த தண்ணியை தான் அந்த மனிதன் மேலே தெளித்து, நீ இதுவாக மாறு கடவுளே, அதுவாக மாறு அப்படின்னு தண்ணி தெளிப்பாங்க. நம்ம அதை தான் காலப்போக்கில் நீ என்ன ரொம்ப இம்சை பண்ணுற, பேசாமல் உன்னை தண்ணி தெளித்து விட்டுருவேன். தண்ணி தெளித்து விடுறதுன்னா உனக்கு அந்த குழந்தைகிட்ட எந்த உறவும் வேண்டான்றது தான் அந்த சாபமான வார்த்தை. இதை நம்ம சொல்லலாமா? ஆனால் நம்ம இதை இப்போ சொல்லிகிட்ருக்கோம். உன்னை இனிமேட்டு தண்ணி தெளித்து விட்டுருவேன், நீ எப்படி வேணாலும் இரு. அந்த தண்ணிக்கு அது ஞாபகம் இருக்கும். இது உங்களுக்கு தவறாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தண்ணியோட தீமை சக்தி புரிய தொடங்கும். அடுத்தது, இந்த தண்ணி என்ன செய்யுன்றதை பாருங்கள். நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம். திதி கொடுக்கும்போது என்ன கொடுப்போம்? அந்த பிண்டத்தை வச்சு அது மேலே தண்ணியால் தான் நான் தான் உனக்கு திதி கொடுக்குறேன், என்னுடைய தந்தையான உனக்கு, என் பாட்டனான உனக்கு நான் தான் திதி கொடுக்குறேன். அந்த தண்ணி போய் சொல்லும். ஆனால் அது எங்கே போய் சொல்லுதுன்றதை பாருங்கள். அந்த தண்ணிக்கு அந்த பிண்டத்து மேலே தண்ணி ஊற்றி சொல்லிட்டோம். ஐயர் என்ன சொல்லுவார்? இந்த பிண்டத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கிட்ட எங்கேயாவது குளம் குட்டை இருந்தால் கரைச்சிருங்கப்பா. ஏன் குளம் குட்டையில் நதியில் கரைங்கன்னு சொல்ல மாட்டாங்க. குளம் குட்டையில் நிச்சயமாக தீய சக்திகள் இருக்குது. நீங்கள் கடவுள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி போகணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் போனவனே அட்மிஷன் கிடைக்காது. அங்கே டோர் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அட்மிஷன் இருக்கவங்க கடவுள் விருப்பத்தோடு எடுக்கப்பட்ட உயிர்கள் மட்டும்தான் அந்த
மேலுலகத்தில் அனுமதி இருக்கும். மீதி உயிரெல்லாம் உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் பூமியில் தான் வாழ்ந்தாகணும். அதுதான் தீய சக்தி. இந்த தீய சக்தி எங்கே வாழணும்? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி மரத்துலேயோ அவங்க வீட்டு வெளியிலேயோ வாழ முடியாது. அதுங்க இந்த ஆற்றங்கரையோரமாகவோ பழைய பாழும் கிணறு ஓரமாக தான் இந்த ஆத்மாக்கள் வாழும். அப்போ அந்த இடத்துல ஆத்மாக்கள் சுலபமாக வரக்கூடிய சக்தி இருக்குது. அந்த பாழும் கிணறோ குளம் குட்டையோ இங்கே. அதனால தான் நீங்கள் இதை கரைக்கும் போது அந்த ஆத்மா டக்குன்னு நமக்கான உணவு வந்துருச்சு, நம்ம பிள்ளைங்க இந்த காரியத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தோடு அங்கே வரும். அதே இடத்துல தீய சக்திகளும் அங்கே இருக்கும். அதனால தான் ஊருங்களுக்கெல்லாம் போனோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குளத்துலேயோ இல்லைன்னா அங்கே இருக்கிற கிணத்துலையோ குதிச்சு பாரு நான் எவ்வளோ நல்லா குளிக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் பலசாலியாக திடகாத்திரமாக இருந்த அந்த மனிதன் அந்த கிணத்துலேயோ குளத்துலேயோ குளிச்ச அப்புறம் உடம்பு முறிச்சி எடுக்கும். இது நிறைய ஆண்கள் அனுபவிச்சிருப்பீங்க. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும், இனம் புரியாத வலிக்கும், யாரை பார்த்தாலும் கோபம் வரும், வீட்டுக்கு வந்தாலும் அந்த சண்டை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், நண்பர்கள் மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரும். இதெல்லாம் இந்த தண்ணியோட இந்த கெட்ட ஆத்மாக்களால் வந்த வினை தான். அதே போல் ஒரு பேய் பிடிச்சவங்க இந்த மாதிரி கெட்ட சக்திகள் இருந்துச்சுன்னா அவங்கள திறத்துறதுக்கும் இந்த தண்ணியை தான் உபயோகிப்பாங்க. இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது. தண்ணியை உபயோகித்து தான் அந்த கெட்ட சக்தியையோ ஆவியையோ விரட்டுவாங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு தீய சக்தி. அதே போல் ஒருத்தருக்கு சாபம் கொடுக்கறதுனாலும் தண்ணியை வச்சு சாபம் கொடுக்கலாம். அதே போல் நண்பர்கள் கூட்டமாக வெளியில் போயிருக்கீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க. அப்போ நீங்கள் சந்தோஷத்தில் யாரை பற்றி என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அங்கே இல்லாத ஒரு மனிதரை பற்றி தவறாக பேசுகிறது, அதாவது யாருக்குமே தெரியாது, நீங்கள் மாத்திரம் தவறாக பேசுகிற ஒரு விஷயம் மற்றவங்க உண்மைன்னு நம்பினா தவறு செய்கிறவனை விட தவறு செய்ய தூண்டுறவன் தவறானவன், அவனுக்கு தான் பாதிப்பு அதிகம். இந்த தண்ணி இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு அவங்க எல்லாரும் குடிக்கிறாங்களா? இந்த குடிக்கிறதுனால அவங்க வீட்டில் இது வரைக்கும் நிம்மதியாக இருந்த ஒரு நிலை மாறி பிரச்சனை உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கெட்ட சக்திக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது. ஒரு மனுஷனை நல்லா ஆக்கிறதுக்கோ இந்த தண்ணி தேவைப்படுது. ஒருத்தனை கோபக்காரனாக மிருகனாக மாற்றுறதுக்கும் இந்த தண்ணி தேவைப்படுது. அதனால் நண்பர்களெல்லாம் ஒன்றா ஒரு இடத்துக்கு போனால் கூட நீங்கள் அங்கே இந்த தண்ணிகளை மாற்றி மாற்றி குடிக்கிறது, அவனுடைய கோபமோ ஒருத்தனை அழிக்கணுன்ற எண்ணமோ உங்கள் மனசுக்கு நீங்கள் கேட்காமலேயே சேர்த்தணும். இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கெட்ட சக்தி அப்படின்றது ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறோம். அந்த இடத்துல தண்ணி குடிக்கக்கூடாது. அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய துன்பமும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் உங்கள் மனம் நிம்மதியாகவே இருக்காது. தனியாக உட்காந்து அழுவீங்க. தேவையில்லாமல் மனக்கவலையாக தான் இருக்கும். அந்த இடத்துல புத்துணர்ச்சியே இருக்காது. அந்த இடத்துல ஏதோ ஒன்று இழந்தது போல் உங்கள் மனசு அது மாறுறதுக்கே 2-3 நாள் ஆகிடும். அதிலிருந்து மீண்டு வர முடியாது. அதனால் இந்த அழுகை துக்கம் இருக்கிற வீட்டிலெல்லாம் போனால் தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே போல் உடல் நலம் சரியில்லாதவங்க வீட்டுக்கு போனாலும் தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க, அதில் தப்பே கிடையாது. நான் குடிச்சிக்கிறேன், எனக்கு தண்ணி ஆகாது, ஏன்னா அவங்க மனசும் நோகக்கூடாது. ஏன் அந்த உடல் நலம்னா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறது, அவங்க படுத்துட்டாங்க, அவங்களுக்கு முடியாது, அவங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எப்போ முடியும்னு தெரியல, இந்த வார்த்தை பேட் வைப்ரேஷன். அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் குடித்ததுமே அந்த தண்ணி எடுத்துட்டு, அதாவது மெமரி மாதிரி ஈர்ப்பு பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது, ஏன்னா அந்த வீட்டில் அந்த சத்தம் தான் கேட்குது.
குடிக்கும்போது அந்த தண்ணி உங்களுக்கு கெட்ட சக்தியை கொடுக்கும். உங்கள் மனசில் அதே எண்ணம் தான் வரும். நீங்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் கூட ஒரு நண்பர் இருப்பாங்க. அவங்க சதா தவறாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த நண்பர் கூட சேரும்போது உங்களுடைய வீட்டிலையும் அதே ஒரு பாதிப்பு தான் இருக்கும். காரணம், நீங்கள் நண்பர்கள்ன்றதுனால அவங்க குடித்த தண்ணியையோ குடித்த வேறு ஏதாவது விஷயத்தையோ சாப்பிட்ருப்பீங்க. அந்த அலைகள், அந்த அதிர்வலைகள் பல தூரம் வரக்கூடிய சக்தி. இந்த தண்ணிக்கு எவ்வளோ சக்தின்னா, ஒரு கல்லை நீங்கள் தண்ணியில் போட்டால் இந்த அதிர்வலைகள் எத்தனை தூரம் போகும், எத்தனை ரிங்காக போகும் கொஞ்சம் பாருங்கள். அத்தனை தொலைவு அந்த சக்திக்கு, அந்த தண்ணிக்கு ஆற்றல் அதிகம். இது உங்கள் வீட்டு நிலைமையே மாற்றிடும். அதனால தான் நல்ல பெரிய பிஸ்னஸ்மேனுங்கெல்லாம் அவங்களுடைய பிஸ்னஸில் தோல்விப்படாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், அவங்க இன்னொருத்தர் தண்ணியை எடுத்து குடிக்க மாட்டாங்க. இந்த தண்ணி மாத்திரம்தான் குடிப்பாங்க. வேறு யார் கொடுத்தாலும் இல்லைங்க இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. சாப்பாடு எடுத்துக்கலாம், ஆனால் தண்ணி மாத்திரம் முக்கியம். பெரிய பெரிய விவாதங்கள் செய்யும்போது தண்ணி அவசியம். எல்லாத்துக்கும் அந்த தண்ணி முக்கியமாக இருக்கணும். தண்ணி இருக்கும்போது நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து பேசுகிற அத்தனை விஷயமும், தவறான விஷயங்களும் அப்படியே ரிப்பீட்டாக உங்கள் குடும்பத்துக்கு வரும். அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது. அதை தான் முனிவர்கள் பயன்படுத்தி ஒருத்தனை அடுத்த ஜென்மத்துக்கு வரைக்கும் போகிற அளவுக்கு சாபம் கொடுக்க வைக்கிறதும் அந்த தண்ணி தான். எனக்கு நீ தேவையில்லை, உனக்கு தண்ணி தெளித்து விடுறேன்னு சொல்கிறதும் அந்த தண்ணி தான். நம்ம ஈம காரியம் செய்கிறதும் அந்த தண்ணி மூலியமாக தான் அனுப்புகிறோம். பிறக்கும் போதும் தண்ணியில் தான் பிறக்கிறோம். கடைசி இறுதி முடிவும் அந்த தண்ணியில் குளிக்க வச்சு தான் நம்மளை அனுப்புகிறாங்க. இந்த தண்ணியோட சக்தி பயங்கர அபாரமானது. இந்த தண்ணியை நீங்கள் நல்ல விஷயமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றலை, ஒரு நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த தண்ணிக்கு ஞாபகம் இருக்கும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த காலத்தில் கிணத்துக்கிட்ட நான் போய் விழ போகிறேன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஓடி வந்து ஒரு கல்லை தூக்கி போடுவாங்க. அதுக்கு காரணம், அந்த கிணறு நீ எப்போ வருவ அப்படின்னு ஏங்கும். இந்த பஞ்சபூதத்துக்குமே அந்த ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா எப்போ எப்போ எப்போன்னு காத்துட்ருக்கோம். சின்ன நெருப்பு கூட பெருசாகிடும், சின்ன தண்ணி கூட சொல்லாக மாறிடும். அதனால் தண்ணிக்கு ஆற்றல் அதிகம். அதனால தான் சாப்பிடும்போது பேசக்கூடாது, நிச்சயமாக பேசக்கூடாது. தண்ணி வச்சுக்கிட்டு பேசவே கூடாது. நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு கூட தெரியாது. பேசி முடிச்சுட்டு அந்த தண்ணியை யாரோ குடிக்கலைங்க, அங்கே உட்காந்துருக்க நீங்கள் தான் குடிக்கிறீங்க. இனி இந்த தண்ணியோட மாற்றத்தை நீங்கள் நல்ல மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை யாராலையும் அடக்க முடியாது, உயர்றதை தடுக்கவும் முடியாது. இதே தண்ணியை நீங்கள் தவறாக உபயோகிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்றவும் முடியாது. நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். பஞ்சபூதத்தில் அதிகமான பவர் இந்த தண்ணிக்கு இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு செயலும் நடக்கும். இந்த கிராமத்தில் கூட இந்த பஞ்சாயத்து சொல்லுவாங்க, பண்ணையாரா நாட்டாமை அவர் வந்து பஞ்சாயத்து சொல்லும்போது எப்படின்னா முன்னாடி தண்ணியை வச்சுட்டு தான் சொல்லுவார். அவர் ஒரு வேளை தப்பாக பஞ்சாயத்து சொல்லிட்டா அந்த தண்ணி அவருக்கே திரும்பி அவங்க குடும்பத்தில் ஒரு துன்பத்தை கொடுக்கும். அதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குங்க. இந்த நீர் சக்தின்றது சாதாரணம் கிடையாது, மிக மிக அபாரமானது. இந்த தண்ணி விஷயத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். என்னடா தண்ணியில் போய் இவ்வளோ விஷயம் இருக்கா? எங்க உங்கள் கண் எதிர்க்க பார்க்குறீங்க, வாடின பயிரே டக்குன்னு உயிர் பெற்று எழுது. அப்போ எல்லா விஷயமே உயிர் பெற்று எழுமா இல்லையா? உங்கள் மனசில் இல்லாத இது வரைக்கும் கெட்ட எண்ணமே இருந்திருக்காது. ஆனால் அந்த தண்ணி மூலமாக போன அந்த கெட்ட எண்ணம் நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வருமா வராதா? நல்லா இருந்த கணவர், சண்டை கூட போடாதவர், திடீர்னு சண்டை போட காரணம் என்ன?
நீங்கள் வந்த அந்த குடித்த தண்ணியோட எஃபெக்ட் தான். நீங்கள் இல்லைன்னா அவர் குடிச்சிட்டு வந்த தண்ணியோட எஃபெக்ட் தான். ஆனால் இந்த தண்ணியோட குணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனி பார்த்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். தண்ணிக்கிட்ட விளையாடாதீங்க. அதே மாதிரி இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு எதுவும் பேசாதீங்க. சாப்பிட்ட அப்புறம் கூட தண்ணி குடிங்க. இது போல் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன தண்ணி ரகசியம் உண்மையான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.